காலேஜில், பாலிடெக்னிக்கில் இல்லை ஸ்கூல்ஸில் இந்த +1 +2 படிக்கிற இடங்களில் நிறைய இடங்களில் வந்து ராகிங் நடக்கும். அப்போது நம்ம ராகிங் பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நாளைக்கு அவங்கள வந்து ஏதோ ஒரு இதில் மன்னிச்சு விட்ருவாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, துரிதமாக நீங்கள் வந்து ஆன்டி ராகிங் செல்லில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆன்டி ராகிங் செல்லில் வந்து ஸ்குவாட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அவங்க மேலே துரிதமாக ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக வரும். அதனால் கவலைப்படாமல் ஆன்டி ராகிங் செல்லில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து சேஃபாகவும் படிக்க முடியும். இல்லைனா என்றைக்கு ராகிங் பண்ணுவாங்களோ, பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு படிக்க விடாமல் தடுத்தாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பொறுத்து போகும்போது தான் பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லை, திருப்பி தகராறு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க பேரில் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, அது போதும். ஓகே, ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணால் பின்னாடியே 10 பேர் வருவாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறதுக்கு. அதனால் எவிடன்ஸோடு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பல இடங்களில் கேமராஸ் இருக்குது, சிசிடிவி இருக்குது, எல்லாமே எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. கலெக்ட் பண்ணிட்டு புகாராக கொடுக்கலாம்.